Dear participants, welcome to the online course on Fun with Electric Circuits for School Students. இது இந்த ஆன்லைன் கோர்ஸோட லாஸ்ட் செஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? ஏற்கனவே நிறைய செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் என்ன கான்செப்ட் வந்து கற்றுக்க போகிறோம்? ஸோ நான் இந்த செஷனை எப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, எந்த விதமான கான்செப்ட்ஸ், நியூ கான்செப்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்ட செஷன்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை திரும்ப ஒரு சிமுலேஷன் டூலை வச்சு செஞ்சு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சிமுலேஷன் டூலுக்கு பேர் என்ன அப்படின்னா PhET சிமுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நேவிகேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ மெயினாக என்னோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இந்த PhET சிமுலேஷன் டூலை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட எய்ம். ஸோ இது எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PhET சிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ PhET சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த முதல்ல வருது இல்லையா, phet.colorado.edu. ஸோ இந்த சிமுலேஷன்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வெப் பேஜ். ஸோ இந்த PhET சிமுலேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐ திங்க் 2002 இல்லைனா 2000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2002லேருந்து இந்த சிமுலேஷன் டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ PhET சிமுலேஷன் ஃபிசிக்ஸோட இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் சிமுலேட் பண்ணி பார்க்குறதுக்காக கொலராடோ யூனிவர்சிட்டியில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிமுலேஷன் டெக்னிக், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோ US. ஸோ அதில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சிமுலேஷன் டெக்னிக் வந்து சிமுலேட் ஒரு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ 2002லலாம் நான் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 சிமுலேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஜாவா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, as of now 88 சிமுலேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 88 சிமுலேஷன்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், எல்லா கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 வகையான சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இருக்குது. ஒன்று வந்து ஜாவா பேஸ்டு சாஃப்ட்வேர். ஜாவா நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டம்லேயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃப்லைன்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌசரில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி HTML5 மாடல்ஸும் வந்துருச்சு. ஸோ டோட்டல் வந்து 88ங்கிறது வந்து ஒரு கேட்டகரிலையும், சப்போஸ் இப்போ HTML5 எடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் 88 சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இதில் இருக்குது. ஸோ iOS ஆப் இருக்குது, நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஐஃபோன் இருக்குது அப்படின்னா அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சிமுலேஷன்ஸோட பேக்ரவுண்ட். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் புக்கு நான் எடுத்து பார்த்தேன், சயின்ஸ் புக் எடுத்து பார்த்தேன். அதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த PhET சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ தேர் இன் யுவர் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் புக் நான் பார்த்ததில் இருக்குது. ஸோ இட் இஸ் அவைலபிள். ஓகே, இப்போ நம்மளோட DC அண்ட் AC சிமுலேஷன்ஸ், அதுதான் நம்மளோட டைட்டில். DC அண்ட் EC சர்க்கியூட் சிமுலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கோ டு தட் பர்டிகுலர் பேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜ் போயிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட் யூசிங் DC விர்ச்சுவல் லேப். ஸோ இங்கே வந்து 5னு ஒரு கமாண்ட், ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a HTML5. ஸோ HTML5னா ப்ரௌசர்லேயே நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே ஜாவாவும் இருக்குது, சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட் AC + DC. இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு ஆஃப்லைனில் நம்ம சிஸ்டமில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட் DC விர்ச்சுவல் லேப்ல வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு மொபைலும் ஒரு லேப்டாப்பும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி நேவிகேட் பண்ணி என்னோடய செஞ்சு பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லை சார், இப்போ என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது, நான் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இல்லை லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஒரு சைடில் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணுங்கள், இன்னொரு டேப்பில் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெப்சைட் நேவிகேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போது நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட் DC விர்ச்சுவல் லேப் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ, ஒரு கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. சீரிஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட், ஓம்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லிமிட்டட் டு இது மட்டும் கிடையாது,
இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இன்னோவேட்டிவ்னஸ் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லாகின் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். லாகின் ஐடி கிரியேட் பண்ணுறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாகின் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் அகெயின் ஒரு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு மட்டும்தான் கிடக்கும். ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபார் டீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டீச்சர்ஸ்க்கு உண்டான ரிசோர்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். இட்ஸ் நாட் அது ஒரு பிக் இஷ்யூ கிடையாது. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தேவையான மேனுவல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேனுவல்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே 1 by 1 இதில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஜஸ்ட் அந்த ஆப்பை அந்த சிமுலேஷன் பார்ட்டை கிளிக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து விர்ச்சுவலாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் பேஜ். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரில வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ண உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அதிகமாகும். உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூ கேன் கோ ஹெட் வித் திஸ் வெரி ஈஸிலி. ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் சைட். இதில் நிறைய இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐ வில் டேக் டைம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து ரியல் டைம் காம்போனன்ட்ஸாக இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ரியல் லைஃப் காம்போனன்ட் மாதிரியே வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். இதே இதை நான் வந்து இங்கே இந்த சிம்பிளுக்கு மாற்றுறேன் அப்படின்னா நம்மளோட சர்க்கியூட் சிம்பிள் ரெஜிஸ்டர் சிம்பிளுக்கு மாறிக்கும். ஸோ இங்கே இருக்கிற காம்போனன்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சிம்பிளுக்கு மாறிக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்கள் சிமுலேஷன்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் அஹெட் வித் ஒன்லி திஸ் சிமுலேஷன் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதை டெலிட் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இங்கே வந்து காமிக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இங்கே வந்து காமிக்கும். இதை நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஓகே, 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோவை காமிக்கிறதுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ அண்ட் கன்வென்ஷனல் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க, ஸ்கூல்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஃப்ளோ இருக்கும். ஸோ அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ பேட்டரியோட நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகிறது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. நான் இப்போ என்ன பண்ணிக்க போறேன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன். ரைட், நான் சிமுலேட் பண்ணி காமிக்கும் போகும்போது இதை ரேண்டமாக சேஞ்ச் பண்ணியும் காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி காமிக்கும் போகும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சரியா? லேபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே என்னென்ன காம்போனன்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்காக. ஸோ அது கொடுத்துருக்குறது. சப்போஸ் இப்போ நான் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா இந்த நேம்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இங்கே சர்க்கியூட் நீங்கள் கொடுத்து வச்சிருந்தீங்கனாலும் சர்க்கியூட்லேயே அந்த நேம்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் லேபிள்ஸ் கொடுத்துக்கலாம். வேல்யூஸ்ங்கிறது இப்போ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்டுக்கும் உண்டான வேல்யூஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பேட்டரியை வந்து இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இங்கே வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேட்டரியோட வேல்யூ என்னன்னு இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, இப்போ இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் காமிக்காது. ரைட், ஓகேவா? அப்புறம் இது ரெண்டும் தெரியும்னு நினைக்கிறேன், வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக, அம்மீட்டர் வந்து கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த பேட்டரியோட நான் வோல்டேஜ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படி வெளியில் எடுத்துட்டு வந்தேன்னா ஒரு ரியல் டைம் மீட்டர் மாதிரி காமிக்கும். இந்த நெகட்டிவை தூக்கி எடுத்து கீழே வச்சிட வேண்டியது. இந்த பாசிட்டிவ் எடுத்துகிட்டு கொண்டு வந்து மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் லீடில் வச்சிங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ்னு காமிக்கும். ஸோ இது ஒரு மெஷரிங் டிவைஸ். சரியா? இதை எடுத்து திருப்பி வச்சுறேன். ஓகே, ஸோ நம்ம இது வந்து காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வயர் ரெசிஸ்டிவிட்டி, பேட்டரி ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வயர் இந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக 0 ohms தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ், இந்த பேட்டரிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ 0 தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வேல்யூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சர்க்கியூட்ஸ் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது we will go ahead with this. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கிட்டு வரலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த காம்போனன்ட்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, நிறைய காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். இது வந்து வயருங்கிறது நம்ம நார்மலாக ஃபிசிக்கலாக வச்சிருக்கக்கூடிய வயரு. அப்புறம் பேட்டரி, ஒரு லோ வோல்டேஜ் பேட்டரி அப் டு 100 volt வரைக்கும் கொடுக்கலாம். அப்புறம் லேம்ப் லோடு, லைட் லேம்ப் லோடு, அப்புறம் ரெஜிஸ்டர், ஸ்விட்சு, ஃபியூஸையும் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மல் ஃபியூஸ்,
அப்புறம் பேட்டரி. இந்த பேட்டரிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது ஹை வோல்டேஜ் பேட்டரி, இது வந்து லோ வோல்டேஜ் பேட்டரி. இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரினா 10,000 வோல்ட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லேம்ப் பார்த்தோம், இந்த ஒரு லேம்ப் பார்த்தோம். இந்த லேம்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் லேம்ப். ஸோ முன்னாடி பார்த்தது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லேம்ப், இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லேம்ப். அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டரும் முன்னாடி பார்த்தது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ். அது வந்து லோ வாட்டேஜ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இது ஹை வாட்டேஜ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு காமிக்கிறேன். அப்கோர்ஸ் எல்லாத்தையும் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுறேன், சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போட்டு காமிச்சு. நீங்கள் அதை பேஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து அப்லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன காம்பனன்ட் இருக்குது தேர்ட் லைனில்? ஸோ ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. இப்போ டாலருங்கிறது வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் இன்சுலேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டக்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், இன்சுலேட்டர் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ இதுக்கு இன்பிட்வீன்லேயும் ஒரு காம்பனன்ட் படிச்சிருப்பீங்க, செமிகண்டக்டர்னா நம்மளோட வோல்டேஜ் அதிகமாகுதும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செமிகண்டக்டர் பார்க்க போகிறதுல கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டரும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஒரு டாலர், ஒரு பேப்பர் கிளிப், காயின், எரேசர். சரி, இதில் எதெல்லாம் கண்டக்டர் எதெல்லாம் இன்சுலேட்டர் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சிமுலேஷன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நான் சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் வச்சிருக்கேன், போட்டு பார்க்கலாம். ரைட்? ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு ஹேண்ட், நம்மளோட ஒரு பிசிக்கல் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டக்டரா இன்சுலேட்டரா. ஒரு டாக், ஒரு அனிமல் வந்து இன்சுலேட்டரா கண்டக்டரா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க, பென்சில் வந்து கண்டக்டரா இன்சுலேட்டரா. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மளால என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்மளால பண்ணி பார்க்க முடியும், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் சிமுலேஷன்ஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களாப்பா? ரைட். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ பேசிக்காக இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீரிஸ் பேரலல் சர்க்யூட் வரைக்கும் போகலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு சிம்பிளான பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பேட்டரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பேட்டரியோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கே வேல்யூஸ் காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 9 வோல்ட் இருக்கு. ரைட்? ஸோ இந்த 9 வோல்ட்டை நான் வந்து வேரி பண்ணணும்னு நினைக்கல. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறோம். இப்போ 9 வோல்ட் வந்துருச்சு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல இந்த பேட்டரி வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற சர்க்யூட்ஸ், மற்ற காம்பனன்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ளே பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ இன்னொரு பேட்டரி எடுக்கிறேன், அதுவும் 9 வோல்ட். ரைட்? இன்னொரு பேட்டரி எடுக்கிறேன், அதுவும் 9 வோல்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 9 வோல்ட் பேட்டரி. ரைட்? ஸோ ஃபார் டைம் பீயிங் ஐ எம் ரிமூவிங் திஸ் வேல்யூஸ். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிமுலேட் பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேல்யூஸ் எடுத்து விட்றேன். ஸோ இப்போ 2 9 வோல்ட் பேட்டரி இருக்கு. இப்போ இந்த 9 வோல்ட் பேட்டரியை எடுத்து இதோட கனெக்ட் பண்ண போறேன். ரைட்? கட்டாயமாக பாசிபிள் தான். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரிமோட்டில் எல்லாமே 2-3 பேட்டரிஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, வாட்சில் 2-3 பேட்டரிஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ பேட்டரிஸை கனெக்ட் பண்ணுறது வந்து பாசிபிள் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 2 பேட்டரி எடுத்துக்கிறேன், 2 பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரெண்டுமே சீரிஸில் இருக்குது. ஸோ அதனால சீரிஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஏன்னா இண்டிவிஜுவல் பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 9 வோல்ட். ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 9 வோல்ட். இப்போ ரெண்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னா டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு வோல்ட் மீட்டர் வேணும். வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வோல்ட் மீட்டர் எடுத்துட்டு நெகட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன், பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ காமிக்குது? 18 வோல்ட் காமிக்குது. ஸோ அப்போ 2 பேட்டரி வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வோல்டேஜ் வேல்யூ எப்படி இருக்கும்? 2 பேட்டரியோட வோல்டேஜையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதையே திரும்ப ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ இப்போ இந்த ஒரு பேட்டரியை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ஐ எம் டேக்கிங் தட் பேட்டரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸில் கனெக்ட் பண்ண போறேன். ஏற்கனவே கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ். ரெண்டுமே 9 வோல்ட் பேட்டரி தான். ஸோ ஏற்கனவே கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ மாற்றி நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இப்படி கனெக்ட் பண்ணால் எனக்கு வோல்டேஜோட வேல்யூ என்ன ஆகும்? ஓகே, ஸோ கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ இப்போ ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணால்
வோல்டேஜோட வேல்யூ என்ன ஆகும்? ஏன்னா ஒன்று 9 வோல்ட். ஓகே, மெஷர் பண்ணி பார்க்கலாமா இப்போ? ஸோ இப்போ மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ்ல இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எவ்வளோ வேல்யூ வருது? 0 வோல்ட். ஸோ போன வட்டம் கனெக்ட் பண்ண போகும்போது சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 9 வோல்ட்டும் 9 வோல்ட்டும் சேர்ந்து 18 வோல்ட் வந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு பேட்டரியை மட்டும் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நேச்சுரலாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 வோல்ட் அந்த 9 வோல்ட்டோட கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து +9 வோல்ட் ஆயிடுச்சு, இது -9 வோல்ட் ஆயிடுச்சு. ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி டோட்டல் வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ வருது? 0 வோல்ட் வருது. ஓகே, ஸோ இது வந்து பேட்டரி வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சர்க்கியூட். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கனக்குள்ள ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இட் காட் ரீசெட். என்னோட சர்க்கியூட்டில் இருந்த எல்லா காம்பனன்ட்ஸும் போயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளைன் போர்டு கிடச்சிருக்கு. இந்த பிளைன் போர்டில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புது காம்பனன்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, சரி. அகெயின் இப்போ பேட்டரியில் தான் நான் திருப்பியும் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேட்டரி இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி. ஸோ இதோட வேல்யூ வந்து 9 வோல்ட். ஓகே, இன்னொரு பேட்டரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேட்டரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொன்று வேல்யூ இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ ரெண்டுமே 9 வோல்ட் தான், நோ சேஞ்சஸ் அட் ஆல். ரெண்டுமே 9 வோல்ட் தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வயர் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ண உடனே தேர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். ஸோ அப்படியே சர்க்கியூட் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ் அட் ஆல். சர்க்கியூட்ஸும் இருக்குது, எலக்ட்ரானிக் ஃப்ளோஸ் எதுவுமே இல்லை. சர்க்கியூட் அப்படியே க்ளோஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? சர்க்கியூட் அப்படி க்ளோஸ்டாக இருக்குது. சரி, இப்போது எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? இப்போ நம்ம சீரிஸில் பேட்டரி கனெக்ட் பண்ணோம், ஆட் ஆச்சு. அதில் ஒரு பேட்டரி மட்டும் ரிவர்ஸில் வச்சு கனெக்ட் பண்ணோம், வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் ஆகி 0 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இருக்கும்? ரைட். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இது வந்து பேரலல் சர்க்கியூட். ஸோ பேரலல் சர்க்கியூட்டில் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா வோல்டேஜோட வேல்யூ வந்து சேம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா கட்டாயமாக 9 வோல்ட் வரணும். லெட் அஸ் ட்ரை வித் திஸ். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணுறேன் 9 வோல்ட். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை நான் இங்கே பண்ணி பார்த்தேன்னாலும் எனக்கு 9 வோல்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேட்டரியுமே வந்து பேரலாக கனெக்ட் ஆயிடுச்சு. வோல்டேஜோட வேல்யூ வந்து சேமாக வந்துருச்சு. புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். ஓகே, இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த வயரை எடுத்துறேன். இந்த வயரை எடுத்துட்டு இந்த ஒரு சுவிட்ச் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சுவிட்ச் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குட்டியோண்டு வயர் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ க்ளோஸ் பண்ணினா பேரலாக கனெக்ட் ஆகிடும். ரைட், நோ இஷ்யூஸ். இப்போ நான் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டினேன் அப்படின்னா வோல்ட்மீட்டர் எடுத்து கொண்டு வந்து மாட்டினேன்னா 9 வோல்டேஜ் வரும். ஓகே, இப்போ சுவிட்சை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். சுவிட்சை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூவை நான் மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூவை நான் மாற்றுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 9 வோல்ட் இருக்குது, ரொம்பலாம் மாற்றலை, ஜஸ்ட் ஐ எம் இன்க்ரீசிங் பை 0.5 வோல்ட். ஸோ இது வந்து 9 வோல்ட் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து 9.5 வோல்ட் இருக்குது. அதாவது 0.5 வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இது ரியல் டைமில் பண்ணி பார்க்க முடியாது, சிமுலேஷனில் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? ரைட். ஸோ இப்போ இந்த சுவிட்சை நம்ம க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? ரைட், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. ஜஸ்ட் திங்க் ஃபார் எ மொமெண்ட் அண்ட் கிவ் த ஆன்சர். ஸோ என்ன ஆகும்? ஸோ நம்ம நிறைய கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஹையர் வோல்டேஜ்லேருந்து லோயர் வோல்டேஜுக்கு வந்து கரண்ட் போகும். ரைட். ஸோ அப்புறம் பேலன்ஸ் ஆகும், நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன் when I am connecting this two voltage sources in parallel with different values? என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? ரைட், I am closing it. Now what happened? ஸோ burst out ஆயிடுச்சு. ரெண்டு பேட்டரி சோர்ஸும் burst out ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சிம்பிள் காமிக்குது. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் ஓப்பனிங் திஸ். ரைட். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ஸ்பீட் இஸ் கெட்டிங் ஹையர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜாவாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால சிமுலேஷன் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்ட் டு 1% கொடுக்குறாங்க. ஓகே, எனிவே நம்ம எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் கற்றுக்கலாம். இப்போது என்ன ஆச்சு இதை க்ளோஸ் பண்ண உடனே? என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேட்டரியும் burst அவுட் ஆயிடுச்சு.
why it is getting burst out அப்படினா parallel connectionல நீங்க voltage ஓட வேல்யூ வந்து சேமா தான் இருக்கணும். voltage ஓட வேல்யூ வந்து நீங்க மாத்தி கொடுத்தீங்க அப்படினா ஒண்ணுக்கு ஒண்ணு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சர்க்யூட் வந்து burst out ஆயிடும். ஓகே, சோ இது பிராக்டிகலா நம்ம பண்ணி பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி சிமுலேஷன் சர்க்யூட்ஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? சோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கனா நிறைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல இந்த சுவிட்சுக்கு பதிலா ஒரு நான் லீனியர் டிவைஸ் போட்டு சுவிட்சா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி டயோடோ இல்ல ஏதோ ஒரு நான் லீனியர் டிவைஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நான் லீனியர் டிவைஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒர்க் ஆகாம போயிருச்சு அப்படினா நம்மளோட பேட்டரி வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். ஓகே, சோ இத வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். சோ அது எப்படி பண்றது எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு what is that point I want to stress na battery voltage must be same when we are connecting in parallel. ஓகேங்களா? ரைட். ஓகே, சோ இப்போ பேட்டரி வச்சு ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போலாம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லேம்ப் எடுத்துக்க போறேன். இப்போ இந்த லேம்புக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். மேபி 10 ohm or something else. Let me try. So 10 ohm default 10 ohm வச்சிருக்காங்க. நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So we can change this. So I am going to draw a very simple connection. So I have a DC source. Then I have a lamp. Then I am going to take a switch. Right? So I am going to take a switch. Right. Now then I want to measure the current. So I want to measure the current. So I am taking 1 ammeter. Right? So connect பண்ணி வச்சிருக்கேன். ammeter connect பண்ணி வச்சிருக்கேன். So மிச்ச சர்க்யூட்டை போறதையும் க்ளோஸ் பண்ண போறேன். ரைட்? So இத க்ளோஸ் பண்ணிட்டேன். Then இங்க ஒரு கண்டக்டர் வயர் எடுத்துக்கிட்டேன். So now I am going to close it with another conductor. So இங்க கனெக்ட் பண்ணியாச்சு. So this is connected over here. இப்போ ஒரு சிம்பிள் சர்க்யூட் நான் ஜெனரேட் பண்ணிருக்கேன். a simple circuit generate பண்ணிருக்கேன். இதுல என்ன பண்றேன் அப்படினு கேட்டிங்கனா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டு கரண்டோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறேன். It's a simple circuit which is used for the Ohm's law. So lamp-க்கு பதிலா ஒரு ரெசிஸ்டர் போட்டீங்க, ஒரு பேட்டரி சோர்ஸ் போட்டீங்கன்னா Ohm's law-வை டிஃபைன் பண்ணும்போதோ இல்ல Ohm's law-வை பத்தி எக்ஸ்பெரிமென்ட் பிசிக்கலா பண்ணி பார்க்கும்போதோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் சர்க்யூட். சோ இப்போ இதுல கரண்ட் எவ்வளவு இருக்கும்? சோ நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இதோட வேல்யூ வந்து 9 வோல்ட். So இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ohm. So 9 divided by 10. So 9 divided by 10 எவ்வளவு வரும்? 0.9 ஆம்பியர் வரும். So இப்போ இந்த சுவிட்சை நான் க்ளோஸ் பண்றேன் அப்படினா so வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 0.9 ஆம்பியர். ஓகேங்களா? So quite simple circuit, simple electrical circuit. So இது வந்து ஒரு சிமுலேஷன் பண்ணி பார்த்திருக்கோம். இதுல நான் சில விஷயங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு, the electron flow, you look at the electron flow, the speed is somehow some speed it is running. So the lamp is also glowing some brighter. ஓகேங்களா? So lamp-க்கு ஒரு brightness இருக்குது, current flow இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த voltage source இருக்கு இல்லீங்களா? Right? So for a time being, so let me open this. For a time being, let me open this. Right? Now what I want to do is I want to increase this voltage source. So இப்போ இந்த voltage source increase பண்ணேன் அப்படின்னா என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். So நேச்சுரலா சொல்லிடலாம், ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து மாறல. So அப்போ Ohm's law படி என்ன ஆகும்? voltage increase பண்ணா current increase ஆகும். அப்படிதான் இல்லையா? Right? Okay, let us see what happens. So when the value என்ன பண்றேன் அப்படின்னா I am increasing it to double. So I am increasing it to double. So I am making it as 18 volt. Earlier it was 9 volt. Now I am increasing it to 18 volt. Okay? So இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? current will get doubled. Right? So current double ஆயிடுச்சு, 1.8 ampere. So current அதிகமாயிடுச்சு அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா lamp-ஓட லெவல் வந்து grow ஆரம்பிச்சிடும். ஏன்னா voltage increase ஆயிடுச்சு, 18 volt ஆயிடுச்சு, resistance மாறல, current increase ஆயிடுச்சு. So lamp is also glowing brighter. So lamp is growing brighter. Now one point I want to stress. So current flow பாருங்க, இந்த electron flow பாருங்க, electron flow ஓட speed increase ஆயிருக்கு. அப்படிதானே? So current increase ஆகுது அப்படினாலே நேச்சுரலாவே என்ன ஆயிருக்கு அப்படின அர்த்தம் அப்படினா உங்களோட electron speed வந்து increase ஆயிருக்கு. Are you able to understand? Okay. இப்போ பாருங்க, இத நான் ரியல் டைம்ல அப்படியே மாத்தி காட்றேன். So இதோட வேல்யூவை குறைச்சிட்டே போறேன்.
brightness குறைஞ்சிட்டே இருக்குது. So the value of the brightness is also getting reduced. Now look at the electron flow speed is also getting reduced. Okay, right? இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா quite simple reason. இப்போ நீங்க வோல்டேஜோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்றீங்க, you are giving the EMF more, force is getting more. so இப்போ force நீங்க அதிகமா கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானோட வேகம் கூடும், the speed of the electron will increase. so that is what happening here. okay, so புரியுதுங்களா? ரொம்ப ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான், எவ்வளவு ஈஸியா ஒரு குட்டியோண்டு சர்க்யூட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. so it's quite simple. so ஒரு வோல்டேஜ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண so நேச்சுரலா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட electron flow speed increase ஆகும், right? so I am getting, see, just I am increasing it, or just I am making it 45, or let us say it is 45 exactly. see the brightness is increased, the current level is 4.5 ampere. look at the maximum speed, so the electrons are flowing very fast, right? so அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய battery energy is converted to kinetic energy in electrons, so it goes on running. okay, right? okay, now I am just opening this, right? so இந்த சர்க்யூட்லயே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வோல்டேஜோட வேல்யூவை ரீசெட் பண்ணிடுவோம். ரீசெட் பண்ணிட்டு we will make it to 9 volt. okay, so இப்போ 9 volt கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்டோட வேல்யூ நம்ம சுவிட்ச் க்ளோஸ் பண்ண உடனே 0.9 ஆம்பியர் வரும். கரண்ட் நம்ம க்ளோஸ் பண்ண உடனே 0.9 ஆம்பியர் வரும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெஜிஸ்டரை ரிமூவ் பண்ணிட போறேன். ரிமூவ் பண்ணிட்டு I am going to bring another lamp. so ஒரு lamp கொண்டு வந்துறேன். I am going to connect it in here. okay, another one, I'm going to connect it here. சரி, இப்போ நம்ம ரெண்டு லேம்ப் எடுத்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு லேம்பும் சீரிஸ்ல இருக்கா parallel இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சீரிஸ்ல இருக்கா parallel இருக்கா? of course சீரிஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து டைரக்டா வயர்ல கனெக்ட் பண்ணிரோம். ஒரு எண்ட் எடுத்து என்ன பண்றோம் அப்படினா இன்னொரு எண்ட்ல கனெக்ட் பண்றோம், இன்னொரு லேம்போட ஃபர்ஸ்ட் எண்ட்ல. சோ அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கறனால it is connected in series. சரி, இப்போ ஒரு லேம்புக்கு வந்து எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்திருந்தோம், 10 ohms. இப்போ ரெண்டாவது லேம்ப் கனெக்ட் பண்ணிருக்கோம், அப்ப அது ஒரு 10 ohms இருக்குது. சரிங்களா? இப்போ கரண்டோட வேல்யூ என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ரைட்? இப்போ நம்ம சீரிஸ் சர்க்யூட்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படினா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சீரிஸ்ல போடும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். எப்படி இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவே ஆட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த சர்க்யூட்டுக்கு இப்போ நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படினா எவ்வளவு வேல்யூ வரும்? R1 ஓட வேல்யூ வந்து 10 ohm, R2 ஓட வேல்யூ வந்து 10 ohm. சோ டோட்டல் எடுக்கும்போது 20 ohm வரும். ரைட்? சோ இப்போ இயர்லியரா இருக்கும்போது 10 ohm இருந்துச்சு. சோ அப்ப கரண்டோட வேல்யூ 0.9 ஆம்பியர் இருந்தது. இப்போ another 10 ohm கனெக்ட் பண்ணிருக்கோம். என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரைட்? ஜஸ்ட் ஐ அம் க்ளோசிங் இட். சோ 0.45 ஆம்பியரா மாறிச்சு. ஏன்? முன்னாடி இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ohm, இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 20 ohm. சோ வோல்டேஜ் மாறல. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கன்னா கரண்டோட வேல்யூ வந்து half-ஆ குறஞ்சிரும். சோ இட் இஸ் 0.45 ஆம்பியர். ஓகேங்களா? ரைட்? சோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்ஸ் தான். ரைட்? ஓகே, now let me open this. இப்போ இந்த லாம்பையே நான் என்ன பண்ண போறேன் அப்படினா parallel-ஆ கனெக்ட் பண்ணி பார்க்க போறேன். ரைட்? சோ இங்க வச்சுக்க போறேன். ஓகே, சோ இங்க இருந்து வயர் எடுத்து connecting it here. one circuit is over. சோ இன்னொரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன். இத எடுத்துட்டு வந்து இங்க கனெக்ட் பண்றேன். இந்த வயர் எடுத்து கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படினு கேட்டிங்கன்னா ரெண்டா மாத்தி இருக்கேன். ரெண்டு parallel source-ஆ மாத்தி இருக்கேன். ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? ரைட்? ஏற்கனவே நம்ம சீரிஸ்ல பார்த்தோம். சீரிஸ் சர்க்யூட்ல போடும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும்னு சொன்னோம். சோ கரண்டோட வேல்யூ ஆஃப் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டு லாம்பை வந்து parallel-ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ அப்போ parallel-ல கனெக்ட் பண்ணா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறையும். சோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறையும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா கரண்டோட வேல்யூ என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். let us try this. சோ க்ளோஸ் பண்றேன். okay, I think I have not connected it properly. just wait. let me close this.
And let us take a wire proper and connect it here. Yes, then connect it here. Okay, let me close it now. Right. So இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ டபுள் த டைம்ஸ் ஆயிடுச்சு, 1.8 ஆம்பியர் ஆயிடுச்சு. ஏன் 1.8 ஆம்பியர் ஆயிடுச்சு? ரெண்டு லேம்ப் போட்டிருக்கிறோம், ரெண்டு லேம்புக்கும் 10 ஓம் 10 ஓம் பேரலா போடும்போது 5 ஓமா மாறிடும். ஸோ 5 ஓமா மாறிடுச்சு அப்படின்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஆஃபா குறைஞ்சிருச்சு. ஸோ கரண்டோட வேல்யூ வந்து டபுள் ஆயிடுச்சு, 1.8 ஆம்பியர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், என்ன வேணாலும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த லேம்ப் இருக்கு இல்லையா, இந்த லேம்போட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஐம் இன்க்ரீசிங் இட். ஸோ கரண்ட் வேல்யூ வந்து மாறுது. Now naturally what happens, you see here, இங்க வந்து க்ளோ வந்து கம்மியா இருக்கு, இங்க வந்து க்ளோ வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மி, இங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஜாஸ்தி. ஸோ இங்க எலக்ட்ரான் ஃப்ளோவோட வேகம் குறைஞ்சிருச்சு, இங்க எலக்ட்ரான் ஃப்ளோவோட வேகம் மாறல. அதனால இங்க வந்து என்ன இருக்குன்னா பிரைட்னஸ் கூட இருக்கு, இங்க வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலா கரண்ட் மெஷர் பண்ணி பார்க்கணும்னா கூட நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். How to do that? இதை ஓப்பன் பண்ணிருங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படி பெருசாக வைக்க வச்சுக்கலாம். Let us take one more ammeter over here. ஸோ ஒன் மோர் அம்மீட்டர் ஒன்று எடுத்துட்டு இந்த அம்மீட்டர் இந்த லேம்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வயர் எடுத்து இங்கேயும் இதை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும், இதில் கனெக்ட் பண்ணணும், இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு அம்மீட்டர் போட்டிருக்கோம். அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு இந்த லேம்புக்கு ஒரு அம்மீட்டர் போட்டிருக்கோம், இப்போ டோட்டலாக ஒரு அம்மீட்டர் போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகும் பாருங்க, கரண்டோட வேல்யூ இதை க்ளோஸ் பண்ணோன்னே. ரைட், இட் இஸ் 1.2 ஆம்பியர் டோட்டல், ரெண்டுத்துக்கும் சேர்த்து. இது வந்து 0.3 ஆம்பியர். ஸோ யூ கேன் பிளே வித் திஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். இந்த வோல்டேஜை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பார்க்கலாம். ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் இட் வித் 10 ஓம். ஸோ அப்போ எப்படி கரண்டோட வேல்யூ வந்து மாறுது. ரைட், ஓகே. ஸோ இது மாதிரி நிறையா ப்ளே பண்ணி பார்க்கலாம். say for example I will do one more series parallel combination for you. Right, so இதை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பேட்டரி எடுத்துக்கிறேன். பேட்டரி எடுத்துட்டு just I am taking it here. Right, so இந்த டைம் ரெஜிஸ்டர் வச்சுக்கலாம். ஸோ ரெஜிஸ்டரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10 ohms தான். ஸோ இதை எடுத்துக்கிறேன். So I am connecting it in series. Right, so total resistance எவ்வளோ இருக்கும் சீரிஸில் கனெக்ட் பண்ணால் 20 ohm இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிறேன். ரைட், then I am taking ammeter, connecting it here, then இன்னொரு ammeter எடுத்துக்கிறேன், connecting it here. ஓகே, ஸோ இப்போ வயர் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு பாத்துலையும் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பேரலல் சர்க்யூட்டில் வந்து கரண்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வோல்டேஜோட வேல்யூ எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரைட், ஸோ ஐ கனெக்டட் ஹியர். ஸோ இங்கே வந்து 0.9 ஆம்பியர், இங்கே 0.45 ஆம்பியர். வோல்டேஜ் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேக்கும் மெஷர் பண்ணி பாருங்கள். 9 வோல்ட் இருக்குது. இப்போ அதே இதுக்கு இங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னா 9 வோல்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட், ஸோ அதே இது வந்து கரண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இந்த வோல்ட் மீட்டர் மெஷர் பண்ணி பார்க்குறதே கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் மெஷர் பண்ணி பார்க்குறேன் 9 வோல்ட். இதையே ஏன் நான் இப்படி மெஷர் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நினைங்க, மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 0 வோல்ட். ஏன்னா இந்த லெக் எல்லாமே எப்படி இருக்கும், 9 வோல்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ 9 வோல்ட்டில் இருக்கும்போது இதுவும் 9 வோல்ட், இதுவும் 9 வோல்ட். அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வோல்டேஜ். ஸோ அப்போ இந்த 9 வோல்ட்டுக்கு இந்த 9 வோல்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0 வோல்ட். புரியுதுங்களா? யூ பிளே வித் திஸ். ஸோ இதே தூக்கி இங்கே நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ஸோ 4.5 வோல்ட். ஸோ அதே தூக்கி நான் இங்கே கொடுத்தேன்னா என்ன ஆகும்? 9 வோல்ட். ஏன்னா இந்த லெக் எல்லாமே எப்படி இருக்கும், 0 வோல்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த லெக் எல்லாமே 9 வோல்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது 0 வோல்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களோட வேல்யூ வந்து 9 வோல்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே வயரத்துக்கு நான் எடுத்து இங்கே போட்டு பார்க்க போகிறேன் எவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். 4.5 வோல்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறையா ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில். ஓகேங்களா? ரைட், சரி. இப்போ இதெல்லாம் வந்து கன்வென்ஷனலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த காம்போனன்ட்ஸ்க்கு போக போகிறேன்.
ஃபியூஸ் கொஞ்சம் லேட்டராக வரலாம். இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு ஹை வோல்டேஜ் வேல்யூ இது. ஸோ இப்போ இந்த ஹை வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வோல்ட். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பிற பார்க்கலாம். ஸோ இது அப்படியே வச்சிடலாம். இந்த காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எது இதெல்லாம் வந்து இன்சுலேட்டர், எது இதெல்லாம் வந்து கண்டக்டர். இப்போ கண்டக்டர்னா என்ன சொல்லியிருக்கிறோம், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அது கண்டக்டர். ஓகே, இப்போ லெட் செக் ஒன் பை ஒன். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா நார்மல் பேசிக் வோல்டேஜ் சோர்ஸே வச்சுக்கிறேன். ஹை வோல்டேஜ் சோர்ஸ்லாம் போகல, நார்மல் பேசிக் வோல்டேஜ் சோர்ஸ் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டாலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த டாலரை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டாலர் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வயர், இப்போ இந்த வயர் எடுத்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து வச்சுக்கலாம். ரைட், ஒரு லோ வோல்டேஜ் ரெஜிஸ்டர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு லோ வோல்டேஜ் ரெஜிஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வயர் எடுத்து wait, just I am taking a register. Okay, now wire எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு வயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒரு டாலர் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ டாலர் வந்து கண்டக்டராக இருந்துச்சுன்னா, டாலருங்கிறது ஒரு பர்டிகுலர் காயின். ஸோ இப்போ இந்த காயின் இது வந்து இப்போ நமக்கு ஒரு பேப்பர் நோட் வச்சிருக்கோம். இது கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கணும், கண்டக்டராக இல்லை அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சப்போஸ் அந்த கரண்ட் ஃப்ளோ எவ்வளோன்னு மெஷர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா கூட பண்ணி பார்க்கலாம். லெட் அஸ் டு இட். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அம்மீட்டரை எடுத்து வச்சுக்கிறோம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஒரு அம்மீட்டரை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு சுவிட்ச் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேர் இஸ் த சுவிட்ச்? ரைட், ஒரு சுவிட்ச் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோடனே இது வந்து ஒரு கண்டக்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த கரண்ட் ஃப்ளோட அமௌண்ட் வந்து நமக்கு அம்மீட்டரில் வந்து மெஷர் ஆகும். ரைட், இன்சுலேட்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மெஷர் ஆகாது. இன்சுலேட்டர் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாது. ஓகே, ஜஸ்ட் க்ளோசிங் இட். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. சர்க்யூட் க்ளோசிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ரைட், ஆனால் கரண்ட் ஃப்ளோ இல்லை. ஓகேயா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட், ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் பண்ணுங்க. இங்கே வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகுது பாருங்க. சுவிட்சோட வோல்டேஜ் ரெஜிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0 ஓம். ரெஜிஸ்டன்ஸ் நம்ம போட்டது 10 ஓம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற அந்த டாலரோட அமௌண்ட் பாருங்களேன், இட் இஸ் வெரி ஹை ஓம் வேல்யூ. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அன் இன்சுலேட்டர். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டர் வந்து வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா தேர் வில் பி நோ கரண்ட் ஃப்ளோ. ஓகே, சரி, இப்போ ஒரு காம்பனன்ட் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு காம்பனண்ட்டாக வச்சு பார்க்கலாம். ரைட்டுங்களா, இப்போ பேப்பர் கிளிப் இருக்கு. ரைட், இப்போ பேப்பர் கிளிப் வந்து கண்டக்டரா இன்சுலேட்டரா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. ரைட், ஓகே, சிமுலேட் பண்ணி பார்த்தலாமா? ஜஸ்ட் க்ளோஸ் இட். Now there is a current flow. Current flow value is 0.9 ampere. So that means that paper clip is the conductor. ஓகேங்களா, சரி, இப்போ வேல்யூ எவ்வளோ வருது? 0.9 ஆம்பியர் வருது. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தோம்? 9 வோல்ட் கொடுத்தோம். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தோம்? 10 ஓம்ஸ் கொடுத்தோம். ரைட், ஸோ அப்போ 9/10 0.9 ஆம்பியர். ஸோ அப்போ பேப்பர் கிளிப் இஸ் நாட் அட் ஆல் ஹேவிங் எனி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. லெட் அஸ் செக் இட் அவுட். வேல்யூஸ் போட்டால் 0 ஓம்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு பேப்பர் கிளிப் வந்து வெரி குட் கண்டக்டர். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஹேவிங் எனி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. It is 0 ohms. Okay, right. So let us go with one by one. We will try one by one. Just I am removing this. Then I am bringing a coin over here, connecting it over here. Right. So connect பண்ணியாச்சு. Then I am closing it. Current flow is there. It is 0.9 ampere. Then it is a
conductor. Okay, now come to the eraser. So normal eraser, what we will use it now, right? So அதை connect பண்றேன். So switch closed ஆ தான் இருக்கு. So there is no current flow at all. That means eraser is a rubber part. It is having a very high resistance value. So it is behaving like a insulator. Okay, just remove this. Finally, I have three different things: a hand, a dock, and pencil. அதே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். So டைமிங்காக நான் என்ன பண்றேன்னா இந்த ஹேண்டை மட்டும் சும்மா வெளில எடுத்து வச்சு காமிக்கிறேன். இந்த டாக்கையும் வெளில எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ வேல்யூஸ் நான் கொடுக்கிறேன். So look at these two. So what is the value it is having? Very high value, and here also it is very high value. So naturally these two are going to behave like a insulator. Okay, right? So let us leave these two. So I want to have this pencil. So this pencil, இப்போ இந்த pencil வந்து conductor insulator, right? So இந்த value எடுத்து இங்க நான் connect பண்றேன், right? இதை இங்க connect பண்றேன். There is a current flow. But earlier paper clip கொடுக்கும்போது the value is around 0.9 ampere. But when we are connecting a pencil, that pencil graphite is behaving like a conductor. So the value is becoming 0.26 ampere. That means that pencil is having some finite resistance value. Not the 0 or not the high value. It is having some finite resistance value. Let us see how much value it is having. 25 ohms. So 25 ohms இருக்கும்போது series connectionல கொடுத்திருக்கிறோம். 10 plus 25 it become 35 ohms. So 35 ohms அப்படிங்கிறதுனால so current oda value is drastically reduced to 0.26 ampere. Earlier it was 0.9 ampere. ஓகேங்களா? So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டுக்கும் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். Okay. So not only this, we can try with the fuses and others also, right? Let me do it. Okay. So இப்போ insulator இதுக்கு புரியுது இல்லைங்களா? So insulator conductor differences புரியுது இல்லையா? So இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம இதை வச்சுட்டு இன்னும் சில சர்க்யூட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay, how to do that? So I am resetting it here. Okay, let me take a battery. So now this time I want to explore that fuse. So the fuse is safety device. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ங்கிறது தெரியும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி நடக்குது அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். Right. So let me have a simple register over here. So I am putting a simple register over here. Right? Then I am going to connect it through a switch. Connect it through a switch. Right? So without switch also you can connect, but why I am doing this? Because I want to ask some questions to you that maybe trigger your mind. That is why I am doing it. Okay, let me take another wire here and I am connecting it here. Now I am going to close this. Okay, I closed. The current flow is there, so no issues. In fuse also current flow is there, no issues. Now what I want to do is I want to reduce this resistance value. Now of course you know the current flow. What is the current flow now? This is 9 volt. Now this is 10 ohms. Now these two are joined together roughly around 0.9 ampere. Now this fuse is also will have some resistance part that may be in terms of micro ohms or milli ohms. So that is not going to change much value. So approximately I am going to hit 0.9 ampere over here. Right. Now let me change this resistance value. I want to make it very low. I want to make it very low. Right. So I am decreasing it, no problem. 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 Okay, one more point I want to stress it. So whenever I am reducing it, what happens to the color code? You look at that. As I am reducing it, color code is changing. I am reducing it, color code is changing. Are you able to visualize? So whenever I reduce it, the color coding is changing. So it is real time, it is changing it over here. Okay, now I am going on reducing it. So I am going on reducing it. No issues at all. It goes. At one particular point, what happened? The fuse is blown out. So at particular point, what happened? The fuse is blown out. Okay, let me increase that resistance. Okay, I increased it, I increased it, I increased it, I increased it, I increased it. There is no current flow. Right? Why there is no current flow now? Because here there is an open circuit. In open circuit there will be no current flow. Okay, right? Right?
சரி, இப்போ ஏன் இது வந்து ஒரு 2 ohms கிட்டக்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபியூஸ் வந்து ப்ளோன் அவுட் ஆச்சு. ஏன்னா இந்த ஃபியூஸுக்கு ஒரு ரேட்டிங் இருக்கும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆம்பியர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆம்பியருக்கு கீழே கரண்ட் ஃப்ளோ இருந்தது அப்படின்னா ஃபியூஸ் நார்மலா ஒர்க் ஆகும். 4 ஆம்பியருக்கு கீழே இருந்தது அப்படின்னா நார்மலா ஃபியூஸ் ஒர்க் ஆகும். ஸோ 4 ஆம்பியருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஓப்பன் சர்க்யூட் ஆயிடும். Look at that resistance value, it is giving infinity. Why it is giving infinity? Because it became open. So once it is becoming open, automatically what will happen, the resistance will go high, very high value. That is why it is given with the infinity. So 4 ampere க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா அது blown out ஆயிடும். இப்போ இங்க என்ன எவ்வளவு கொடுத்திருக்கோம், 9 வோல்ட் கொடுத்திருக்கோம். இங்க 2 amps கனெக்ட் பண்ணிருக்கோம். 9/2 எவ்வளவு, 4.5 ஆம்பியர். சோ 4.5 ஆம்பியர்ங்கிறது 4 ஆம்பியருக்கு மேல. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ஃபியூஸ் வந்து blown out ஆயிடுச்சு. சோ இதுதான் ஒரு சேஃப்டி டிவைஸோட ஆபரேஷன். ஓகேயா? சரி, இப்போ இந்த சேஃப்டி டிவைஸை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய திங்க் பண்ணி பார்க்கலாம், நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட் மீ ட்ரை வித் திஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதே இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ரீசெட்டிங் இட். ஸோ உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ணணும், உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஒன் ஸ்விட்ச் ஓவர் ஹியர். ஒரு ஃபியூஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ரைட். Now let me take one component here. ஒரு பேப்பர் கிளிப் எடுத்துக்கலாம். So I am connecting a paper clip over here. Right. Let us imagine that there is no safety device. Right? Okay. Right? Look at here, I am connecting it in parallel. I am going to connect it in parallel. Series la connect பண்ணல, I am connecting it in parallel. Series la connect பண்ணா எப்பவுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ வந்து சர்க்யூட் குள்ள இருக்கும். The 10 ohm வேல்யூ வந்து எப்பவுமே சர்க்யூட் குள்ள இருக்கும். சோ அதனால உங்களுக்கு வந்து no issues at all. So there is no problem with your circuit. So parallel ல போடும்போது தான் பிரச்சனைகள் வரும். So அதனால parallel ல போட்டு காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, another one I have taken, I connected it here, then this is I am connecting it here. Okay, இப்போ நான் switch க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ சுவிட்சை நான் க்ளோஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், ரைட்? பாருங்க, ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட் ஹியர். ஜஸ்ட் ஐ க்ளோஸ்ட் இட். வாட் ஹேப்பன்ட்? பேட்டரி வந்து ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு. ஏன் ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு? ஏன் அப்படின்னா இந்த 10 ohm இதோட வேல்யூ வந்து 0 ohm. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ வேல்யூஸ் பாருங்க, இது 0 ohm, இது 10 ohm. ஓகேங்களா? So now this 0 ohm and 10 ohm both are in parallel. So இப்போ parallel இருக்கும்போது lowest value ஓட parallel combination ஓட resistance value கம்மியா இருக்கும். I repeat, so parallel combination ஓட resistance value lowest value ஓட கம்மியா இருக்கும். இங்க lowest value ஏற்கனவே 0. So that means the parallel combination ஓட resistance value 0. So 0 ஆயிரதுனால so பேட்டரிக்கு வந்து 0 volt கொடுக்குறீங்க, பேட்டரிக்கு வந்து 0 ohm கொடுக்குறீங்க அப்படின்னா it is a short circuit. So it is a short circuit. Open circuit, short circuit சொல்லி கொடுத்திருப்பாங்க. So it is a short circuit. practically நம்ம செஞ்சு பார்க்கறோம், சிமுலேட் பண்ணி பார்க்கறோம். So நீங்க ஒரு short circuit கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படினு கேட்டிங்கனா battery is getting blown out. Now one more point I want to stress it out. இப்போ நீங்க current flow பாருங்க, electron flow ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. So எந்த பக்கம் போயிட்டு இருக்கு பாருங்க கரண்டோட வேல்யூ. So completely it is going through the clip. So resistance is not at all having any current flow. Right? Why? So parallel path கரண்ட்க்கு கிடைச்சிருக்கு, எலக்ட்ரான் flow பண்றதுக்கு parallel path கிடைச்சிருக்கு. ஒரு பாத்ல 10 ohms இருக்கு, இன்னொரு பாத்ல 0 ohms இருக்கு. சோ அப்ப நேச்சுரலா எலக்ட்ரான் வந்து எந்த பாத்தை வந்து flow பண்ண எடுத்துக்கும், 0 ohm தான் எடுத்துக்கும். ஏன்னா ஒரு பாத்ல வந்து அப்போசிஷன் இருக்கு, இன்னொரு பாத்ல அப்போசிஷன் இல்ல. சோ இந்த பாத்ல வந்து அப்போசிஷன் இருக்கு, 10 ohms அப்போசிஷன் இருக்கு, இந்த பாத்ல 0 ohm இருக்கு. So there is no opposition at all. So naturally what the electrons will do? Electrons will flow that side. Right? சரி, இப்போ டவுட் இருக்குன்னா இன்னொரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணுங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேணா மாத்திக்கங்க. Let me try with 5 ohm. Okay, and now close the switch. Look at the electron flow. Electron flow is happening in both. Here it is somewhat speedy and here it is somewhat slow.
Why? Because the resistance values are different, so it is happening like that. So இங்க கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கும், இங்க கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கும். இப்போ இங்க ஸ்பீடா போகுதுன்னா இங்க 5 ohm தான் இருக்கு, இங்க 10 ohm இருக்கு. சோ அதனால இதுல வந்து வேகமா போகுது, இதுல கம்மியா போகுது. So but it takes both the path. Okay, let me close this. So இதை எடுத்துறலாம். So இப்போ இதை எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா another component எடுக்க போறேன். காயினும் என்ன சொல்லி இருக்கோம் அப்படினா it is also a conductor, very good conductor. Now I am going to connect it here. Okay, இப்போ க்ளோஸ் பண்ணினா என்ன ஆகும்? blown out. Look at the current flow. Current flow is through the coin, not through the resistor. Electron speed, it is very high. Electron speed is very high. Right? So இது நம்ம ரியல் டைம்ல பண்ணி பார்க்க முடியாது, சிமுலேஷன்ஸ் மூலமா பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இதே இத கொஞ்சம் டிஃபரண்டா திங்க் பண்ணி பாப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு அம்மீட்டர் போடுறேன். Right? So now I am going to connect one ammeter over here. I connected here, then taken a resistance and connected over here. Right? Now I am going to put one fuse at this point. But the fuse everything else. Right? So now let me take a paper clip. So paper clip na connect panniten. Rightங்களா? Paper clip connect பண்ணிட்டு I am going to take a wire and connect it here. Right? So I connected it here, then take a wire and connect it here, and take a wire and connect it here. Okay, இப்போ switch close பண்ணா என்ன ஆகும்? இப்போ switch close பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் think பண்ணி பாருங்க. Quite simple. என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கனா the fuse வந்து blown out ஆயிடும். Let us see. Just fuse வந்து blown out ஆயிடுச்சு. But what happened to this part? This part is protected and it is working fine. Clearங்களா? So this is the purpose of the fuse. So fuse வந்து ஒரு சர்க்யூட்ல போட்டுறாங்க. ஏதாவது ஒரு சர்க்யூட் வந்து fuse போயிடுச்சு அப்படினா அந்த ஒரு சர்க்யூட் மட்டும் ஐசோலேட் ஆயிடும், மிச்ச சர்க்யூட் will work fine. Okay, is it clear? Right. So இதே மாதிரி வச்சிட்டு நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. Say for example I have not taken any fuse over here. Now this I am going to leave it. Right? So instead of that I am going to bring an eraser. Eraser ங்கிறது என்னமா? It is an insulator. Now I am going to connect this one at this point. Right? Now I am going to close the switch. If I close the switch, what will happen? If I close the switch, what will happen? Any blown out நடக்குமா இல்ல என்ன ஆகும்? Think பண்ணி பாருங்க. Okay, now I am closing it. Nothing happened. So this circuit is not at all having any current flow. Why it is not at all having any current flow? This is having a very resistance value. So இந்த resistance value இருக்கிறதுனால இது வந்து 1 lakh இருக்கும், இது வந்து 10 ohm இருக்கும். So naturally what the electrons will prefer? Electrons will prefer this path. So it is flowing through this path. That's all. ஓகேங்களா? So இது parallel circuitல very high resistance value இருக்குது அப்படினா so இந்த resistance valueல current flow இருக்காது, இதுல தான் current flow இருக்கும். It goes again. ஓகேவா? சரி, இப்போ இதை எடுத்து விட்டுலாம். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு I am going to connect a pencil over here. இப்போ என்ன ஆகும்? So I connected a pencil over here. So இப்போ என்னோட கனெக்ஷன்ல வந்து pencil இருக்கு. Pencil வந்து conductor, but it is having some high value. Right? Remember that value, how much it is? It is almost I think 25 ohms. So இப்போ close பண்ணா என்ன நடக்கும்? Just I closed it. So no change at all. I mean no problem at all. The current is getting flow in both the circuits. So இதுல வந்து வேகமா போகுது, இதுல கம்மியா போகுது. ஏனா இதுல 25 ohms இருக்குது, இதுல 10 ohms இருக்குது. 10 ohmsல வேகமா போகும், 25 ohmsல கம்மியா போகும். So no issues at all. It goes ahead. Clear? Okay. So இது மாதிரி நீங்க இதுல இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணி பார்க்கலாம்னா சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ரைட்? So நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறது ரொம்ப கம்மியானது தான், நீங்க நிறைய பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிசி மட்டும் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டிசி மட்டும் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணி பார்க்கலாம், என்னென்னலாம் செஞ்சு பார்க்கலாம், சீரிஸ் பேரல் பண்ணி பார்க்கலாம், ஓம்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருக்கிறேன். ரைட்? ஸோ ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம், நான் பண்ணி காமிச்சிக்கிறது ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 minutes எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். 45 minutes நான் கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு பெரிய சாங்கம், இதில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம், உங்கள் ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், நிறைய லெவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அவ்வளோதான்.
சரி, இப்போ எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோம்னா டிசி வோல்டேஜஸ் வச்சு பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏசி வோல்டேஜ் வச்சு பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏசி வோல்டேஜ் பண்ணுறதுக்கு யூ நீட் அனதர் சர்க்கியூட் லிங்க். ஸோ நான் டைம் கன்ஸ்டன்ட்டுக்காக என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நேவிகேட் பண்ணி காமிக்காம அந்த வேல்யூ அந்த 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 சர்க்கியூட் அந்த லிங்க்குக்கு நேரடியாக போயிடுறேன். பட் நீங்கள் வந்து கூகுளில் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இந்த 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 லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஹெட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் வித் ஏசி வோல்டேஜ். ரைட். சிமிலர் செட்டப் தான் இருக்கும். பட் ஹியர் சம்வாட் சம் sophisticated charts are available. Voltage chart and current chart, voltmeter, ammeter, AC voltage source, DC voltage source இந்த மாதிரி இருக்கு. சரி, இதில் என்ன ப்ளே பண்ணி பார்க்கலாம்? இதில் என்ன ப்ளே பண்ணி பார்க்கலாம்? Let us start with the battery. Let us start with the battery. Right. ஸோ ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் சோர்ஸோட எனக்கு வோல்ட்மீட்டர் வேல்யூ வேணும். இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும் 9 வோல்ட்டு 0.5 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏசிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் 0.5 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Let us see how much voltage it is showing. Right. So it is fluctuating. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசி வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பாசிட்டிவ் 9 வோல்ட்டுக்கு போகும், நெகட்டிவ் 9 வோல்ட்டுக்கும் போகும். ஸோ அதனால அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா வேல்யூஸ் ஆர் சேஞ்சிங். ஆனால் டிசியில் எப்படி இருந்தது? இட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, இதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சார்ட் மூலமாகவும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து CR1 சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஒரு சார்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, வோல்டேஜ் சார்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ்ல வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இதை எடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ்ல மாட்டுறேன். Now look at here, the AC waveform is coming over here. So positive 9 வோல்ட்டுக்கும் நெகட்டிவ் 9 வோல்ட்டுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 9 வோல்ட், இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 9 வோல்ட். ஸோ அது போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வோல்ட்மீட்டர் தூக்கி வச்சோடனே அந்த வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை. ரைட். மாறிக்கிட்டே இருந்தது. பட் ஆர்எம்எஸ் வோல்ட்மீட்டராக இருந்தது அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து மெஷர் பண்ணி காமிக்கும். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூனா என்னன்னு படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூவை காமிச்சிட்டு இருக்கும். சரி சார், இப்போ இந்த வோல்டேஜ் சார்ட் இருக்கு இல்லையா? இந்த வோல்டேஜ் சார்ட்டையே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிசிக்கு பண்ணி பார்க்க போறேன். ரைட். ஸோ நான் வெளியில் எடுத்தோடனே வெளியில் போயிடுச்சு. ஐ எம் டேக்கிங் அ டிசி பேட்டரி. ஸோ 9 வோல்ட் பேட்டரி. ஸோ ஐ எம் கோயிங் டு கீப் இட் ஹியர். ஐ எம் கோயிங் டு கீப் திஸ் 9 வோல்ட் பேட்டரி. ஸோ நெகட்டிவை தூக்கி எடுத்து நெகட்டிவ்ல மாட்டிக்கிறேன், பாசிட்டிவை தூக்கி எடுத்து பாசிட்டிவ்ல மாட்டிக்கிறேன். Now what happened? So it is forming a straight line at 9 volt. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் டிசி வோல்டேஜ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஸோ 9 வோல்ட் வந்துருச்சு. பாசிட்டிவில் வந்து 9 வோல்ட்டில் வந்து ஒரு கோடு போட்டு அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஏசியில் போகும்போது. இப்போ சார்ட் எடுத்து வச்சாச்சு. ரைட். இப்போ இந்த ரெண்டத்தையும் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த டிசி வோல்டேஜும் ஏசி வோல்டேஜையும் சீரிஸில் கனெக்ட் பண்ண முடியுமா? பண்ணலாமா? ரைட். லெட் அஸ் ட்ரை. பேரலா கனெக்ட் பண்ணக்கூடாது. அது டிசி வோல்டேஜா இருந்தாலும் சரி ஏசி வோல்டேஜா இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். ரைட். இப்போ இதை எடுத்து கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நோ சேஞ்சஸ் அட் ஆல், நத்திங் ஹேப்பன்ஸ். ஓகே, இட்ஸ் கோஸ் அகெட். ரைட். நவ் வாட் வில் பி தி வோல்டேஜ்? இதை செப்பரேட்டா பண்ணி காமிச்சிட்டேன், ஏசி வோல்டேஜ் வந்தது. ரைட். இதை செப்பரேட் பண்ணி காமிச்சிட்டேன், ஒரு லைன் மட்டும் வந்தது. இப்போ ரெண்டத்தையும் சீரிஸ்ல போட்டேன். இப்போ என்ன ஆகும்? What will happen? Just put it here negative and put it here positive. Again I am getting an AC voltage, but this time you look at here. Earlier it was +9 to -9, now it was only 0. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் காம்பனண்ட்டை பூராத்தையும் இந்த 9 வோல்ட் காம்பன்சேட் பண்ணிருச்சு. வோல்டேஜ் இஸ் ஷிஃப்டட் டு தி பாசிட்டிவ் சைடு. Voltage is shifted to the positive side. Right. So இதை enlarge பண்ணி பார்க்கறேன்னா பார்க்கலாம், இல்லைன்னா values கம்மி பண்ணி பார்க்கலாம். Let me do that one. That will be easier. So இந்த value குறைச்சிட்டே போறேன். Randomly dynamic change ஆகுது பாருங்க. There is a changes over there. So I am putting 1 volt. So 1 volt போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? Positive side is increased to 10. Negative side is decreased to -8. Okay, just I am increasing it. So 2 volt dynamic change ஆகுது பாருங்க. So it is cutting -7. So it is 11. So are you able to recognize that dynamic change? I am just increasing one more time.
Look at here, there is a dynamic change. So now it is increased to -6. There it is increased to some value. Okay. So in the simulations எல்லாமே நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த simulations எல்லாமே இதல நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி. இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு DC வோல்டேஜ் சோர்ஸை தனியா எடுத்து வச்சுக்கலாம். சோ இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு? sorry. So இதோட வேல்யூ எவ்வளவு? 9 volt. So இதோட வேல்யூ எவ்வளவு? 9 volt. Okay, both are having a 9 volt value. Both are having a 9 volt value. Right, let us connect it in parallel. So what we have done in DC, we have taken two 9 voltage DC sources and connected in parallel. Let me try it here. What will happen? So I am connecting it here. Just I am going to connect it here. Without switch I am going to connect it here. Let us see what happens. Burst out. Why? Two 9 voltage sources, but it got burst out. Why? Why? Because this AC source is not continuously 9 volt. It is changing with 9 volt, 8.5, 8, 7.5, 7. So once and the 9 la irundhu 8.5 vanda onne voltage imbalance vandurum, both will burst out. So எப்பவுமே AC voltage source ஐயும் DC voltage source ஐயும் equal voltage நினைச்சிட்டு கனெக்ட் பண்ணிட கூடாது. equal voltage நினைச்சிட்டு கனெக்ட் பண்ணிட கூடாது. It will burst out. Okay? Clear? சரி. இப்போ இத க்ளோஸ் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணிடலாம். சரிங்க சார். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா AC source எடுத்துக்கிறேன் சார். இப்போ இந்த AC sourceல frequency 0.0 ஆக்க வழி இல்ல. 0.1. Just I am making it 1 volt. Okay. Now I want to measure it. Actually 0 volt மாத்திட்டு measure பண்ணி பார்க்கலாம் அப்படினு பார்த்தேன். So chances இல்ல. So 1 volt மாத்தி sorry 1 hertz மாத்திட்டு இப்போ measure பண்ணி பார்க்கலாம். Just I am connecting it here. Right? Okay. Now I want to change this frequency dynamically. So let me reduce it 0.9. See here. Now that there is a dynamic change it over here. So it is a dynamic simulation. So exact simulation you will get it here. Like now 0.8. Again there is a dynamic change. Again I am reducing it 0.7 dynamic change. Right? Clear? Okay. So this is the point I want to tell. So this voltage charts will take the finite values. Dynamically it will change. Right. Okay. Now I have a AC voltage source. Then here there is one button called RLC. Now click on this RLC. Now what happened? I am having all the sources here. I have an inductor, I have a capacitor, I have a resistor. So everything I have it here. I have a AC voltage source, I have a battery, I have a wire. Everything I can do it here. Okay. Hello. Yeah. Right. Let me continue. There is a problem with the transition has happened slowly, so I could not able to spend some time. Just wait. Okay. Now I have both AC voltage source, resistor, inductor and a capacitor. So I can play with this. So I can take an AC source, right? I can take a resistor, then I can take one capacitor, then I can take one inductor. So everything I can connect it in parallel, right? One wire you connect it in parallel, another wire I connected in parallel. Now the third wire, just I am connecting it here. So this wire I am going to connect it here. Without switch I am doing it. Let me have a switch. Right. So this I connected it here. This I connected it here. Now let me take a switch at this point. Let us connect it at this point. Okay. Right, connected. Now if I close it, what will happen? Just I am closing it.
nothing has happened. Now look at here, there is a transfer of energies at this point. Okay, now let us take a voltage chart. Let us try with this point. Okay, I am connecting it here, I am connecting it here. Look at here, it is having a sinusoidal value. So sinusoidal voltage, how much it is available, it is showing. A very low voltage is available at this point. Okay, now let us change this. Put it here and put it here. Right? So if I change this, now what happens? So now the value is very high. So it is equivalent to your voltage source applied. Okay, so it is almost 9 volt. Suppose if I change it to the capacitor, what is happening over here, I can check it out. And I can change the frequency also. If I change the frequency also, I will get the changes in the value. Let me connect it at this, and let me connect it at this. Now what happened? So it is almost near to 0. It's almost near to 0. Okay, suppose let me put it here, then what happens? So net value it is giving. So this and this connected together and it is giving a net value, right? So both value will be same. If I connect it here, both value will be same. Okay, right? So this is what I want to show you. You can change this AC to the DC also. Of course, I have taken 1 hour, I hope so. So still there are so many things are pending. So I have shown you how to use it. It is up to you to use it. Right? So have a wonderful session. Thanks for watching. Thank you very much.